ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த அரசு பணி ஆணைகள் கொடுத்தாங்க அரசுல இருந்து. ஆனா அதை ரத்து செய்து உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யுது அரசு அப்படின்னு நேற்று மேல்முறையீட்டு மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு செய்தி இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இது பப்ளிக் கன்சம்ஷனுக்காக நாங்க தொடர்ந்து போராடுறோம் காப்பிக்கிறதுக்காக. இது உச்ச நீதிமன்றத்தில் ரிஜெக்ட் தான் ஆகும். இவங்க சொல்லிக்கலாம்ல, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ண பாத்தீங்களா, அந்த நீதிமன்றம் டிஎம்கே இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையுமே கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. வேற இந்த அரசு பணிகளை அரசின் கொடையாகவோ அல்லது ஒரு துயர சம்பவத்துக்கு பிந்தைய கருணை நிவாரணமாகவோ வழங்க முடியாது அப்படின்றதுதான் அவங்க தீர்ப்பாக இருக்கு. பட் அரசு இத கொள்கை முடிவுக்கு உட்பட்ட நடவடிக்கை, இதுல நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்றாங்களே. இது கொள்கை முடிவுன்னா இட்ஸ் a matter of principle அப்படின்னா சரி. பாலிசி டெசிஷன் அப்படின்னா இது கொள்கை முடிவுன்னா அப்படிங்கிறதுல இருந்து திரும்ப பேசலாம். இது கொள்கை முடிவுன்னா, இது மாதிரி விபத்துல உயிரிழக்கிறவங்க, இந்த மாதிரி கட்சி கூட்டத்துக்கு உயிரிழக்கிறது மட்டும் இல்ல, ஆக்சிடென்ட்ல உயிரிழக்கிறாங்க, இந்த பட்டாசு தாலைகள்ல பல பேர் உயிரிழக்கிறாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். இவங்க அப்படி கொடுத்துருக்காங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி கொள்கை முடிவுன்னு சொல்ல முடியும்? அதனால அது நிக்காது கோர்ட்ல. அது யூனிஃபார்மா இருக்கணும் எல்லாருக்கும் இடையில அப்படின்னு சொல்லணும். பட் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த ஆர்டிகிள் 21 படி அவர்களுடைய பொது வெளியில அவர்களுடைய உயிரை காக்க தவறியது அரசு அப்படின்னு சொல்றதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி சொல்றதுக்கு இல்ல. இது பொது வழி இல்லை, ஒரு கட்சியுடைய கூட்டம், அது பொது கூட்டம். அதற்கு பிறகு அது பப்ளிக் கன்சம்ஷன் தான். யாருடைய அவங்க கான்ஸ்டிட்யூன்சிக்கான கன்சம்ஷன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சார், நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், மூத்த தலைவர் அவரு நல்லக்கண்ணு அவர்களுடைய சிலையை திறந்து வைக்கிற விழா ஒண்ணு நடந்தது. அதுல எதிர்கட்சி தலைவர் உதயநிதியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் மு வீரபாண்டியனும் கலந்துக்கிட்டாங்க. அதுல 2 பேரும் பேசும்போது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக திராவிட இயக்கங்களும் இடதுசாரிகளும் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு வீரபாண்டியனும் பேசினாரு, உதயநிதியும் பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? வீரபாண்டியனுக்கு அப்படி பேசுறது ஒரு வழி கிடையாது. அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு. இவங்கள திராவிட இயக்கங்களை பொறுத்த மட்டும் ஏழை எளியவர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி நம்பி அந்த கீழ்ஜாதி என்று அழைக்கப்படும் தவறுதலாக குறிப்பிடப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பது, இப்படி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு பொது உடைமை கட்சி தோழர்களுக்கு தொழிலாளர் நலன் அப்படிங்கிறத அவங்க விட்டு கொடுக்கவே முடியாது. அது விவசாய தொழிலாளியாக இருக்கட்டும் அல்லது எந்திரமயமாக்கலுடைய தொழிலாளியாக இருக்கட்டும், எந்த தொழிலாளியும் தொழிலாளர் நலனை அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. அந்த தொழிலாளர் நலனுக்கு எதிராக செயல்கள் நடக்கும் பொழுது அல்லது மாணவர் நலனுக்காக இளைஞர் நலனுக்கு எதிரான செயல்கள் நடக்கும் பொழுது, இளைஞர்களுடைய ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்படும் பொழுது இவங்க சும்மா இருக்க முடியாது. இவங்க குரல் கொடுத்துதான் தீரணும். ஏன்னா இவங்க கான்ஸ்டிட்யூன்சி காணாம போயிடும். இப்ப அது மாதிரி குரல் கொடுக்குறாங்க. அரசுக்கு ஆதரவு கொடுத்தாலுமே இது மாதிரி குரல் கொடுக்குறாங்க. அப்படி குரல் கொடுக்கும்போது திமுக குரல் கொடுத்ததுன்னா 2 பேரும் சேர்ந்து தான் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வியப்படைவதற்கு எதுவுமே இல்லை. வியப்படைவதற்கு எதுவும் இல்லை. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், ஏழை எளிய மக்களுக்காக சமூக நீதி, மதச்சார்பற்ற சமூக நீதி, இதுக்காகத்தான் நாங்களும் நிக்கிறோம் அப்படின்னு தவேகா சொல்லுது. சந்தோஷம். அப்ப திமுக அவங்க நிக்கல, உட்கார்ந்துட்டாங்களே, எங்க நிக்கிறாங்க? இவங்க எல்லாம் இதுக்காக நடக்கிறாங்க, இதுக்காக ஓடுறாங்க. அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தாவேகா அதுதான் இவங்க சுட்டி காட்டுறாங்க. பட் மாநில உரிமைகளுக்காக அவங்க போராடுவோம்னு சொல்றாங்க, சமூக நீதி தான் அவங்களும் சொல்றாங்க, மதச்சார்பின்மையை தான் அவங்களும் சொல்றாங்கன்னு அவங்களை ஆதரிக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்களே.
சரி, அதனால நம்மளும் சேர்ந்து சொல்லணுமா, கம்யூனிஸ்டும் சேர்ந்து சொல்லணுமா? அவங்க என்ன செய்யறாங்கிற பொறுத்து தான் இருக்கு. என்ன செய்யறதுதான் செய்யறாங்கன்னு சொல்லி முக்கியம், பார்த்தா பேசுறது இல்ல. கண்டிப்பா இன்னைக்கு நிச்சயமா பேசுறது கிடையாது, செய்யறதுதான் முக்கியம். திமுக அந்த மாதிரி பேசினதோட நிக்கல, செய்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? அவங்களுக்கு ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இவங்களுக்கு 2 மாசம் தான் ஆகுது, 3 மாசம் தான் ஆகுது. அதனால இவங்க அதன்படி நின்றார்களா என்பதற்கு இவங்களுக்கு அவகாசம் வேணும், எதுக்கும் அவகாசம் வேணும்னு சொல்லுவாங்களா? இல்ல, எதுக்கு அவகாசம் வேணும்னு எனக்கு விளங்கல. அதாவது அரசு எந்திரம் வந்து பெர்மனண்டா இருக்குல்ல. ஆமா. செக்ரட்டேரியட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் இருக்கு, எல்லா டிவிஷன்ஸும் இருக்கு, டைரக்டரேட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பெர்மனண்டா தான் இருக்கு. ஆமா. இவங்களுடைய கொள்கைங்கிறது வந்து இவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. அந்த கொள்கையை வந்து 2 மாசத்துல திரும்ப திரும்ப யோசிக்கணுமா? ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. அப்ப இதுதான் எங்கள் கொள்கை, இதன்படி செயல்படுங்கள்னு அரசு எந்திரத்துக்கு அறிவுறுத்த வேணும், அவ்வளவுதானே. இப்ப திமுக எல்லா நேரத்திலையும் எந்த வேகம் வேணுமோ அந்த வேகத்தோட செயல்பட்டாங்கன்னு நான் சொல்லல. சில சமயங்கள் அவங்களுடைய வேகம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி நானும் விமர்சிச்சிருக்கேன், நீங்களும் விமர்சிச்சிருக்கீங்க. ஆனா இவங்க வந்து இவங்களுடைய சொல் வேற செயல் வேறையா இருக்குல்ல, அங்கதான் பிரச்சனையே வருது. அது அந்த குர்பானியில தொடங்கி ஆம், குர்பானிக்காக மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு போட்டா, இவங்க வந்த உடனே வந்த ஒரு ஆணை தொடங்கி உயர்நீதிமன்றம் சொன்னது உடனே செயல்படுத்தி விட்டோம், சிறப்பாக செயல்படுத்தி விட்டோம்னு இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அபிடவிட் கொடுத்தாங்க. அதுல தொடங்கி வரிசையாக நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அது எல்லாத்துலயுமே இவங்க எதுவும் செய்யல. ஆனா இது எல்லாவற்றுக்கும் தொடர்ந்து சிபிஐ, சிபிஎம் கண்டிச்சுக்கிட்டே வேற இருக்காங்க. ஆனா கண்டிக்கிறதோட முடிஞ்சு போகுது. அது வேற வேற எதுவும் நிர்பந்தம் செய்ய முடியல, அழுத்தம் கொடுக்க முடியல, செய்வதற்கு அழுத்தம் கொடுக்க முடியல. கொடுக்க முடியல. இன்னொன்னு, சரி வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் பார்த்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கினாலும் கவர்மெண்ட் கவுந்துரும்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, இப்ப உள்ள இருந்தாவது கொஞ்சமாவது பிரஷர் கொடுத்துக்க முடியுது. வெளியில வந்துட்டா அவங்க விஷயம் போல ஆடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் காரணமா இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க கூடவே இருக்கலாம். ஆனா அதே சமயம் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஐ திங்க் தட்ஸ் வாட் தி லெஃப்ட் டூயிங். நீங்க ஆரம்பத்துல சொன்ன கான்ஸ்டிடுவன்சி, அவங்க கான்ஸ்டிடுவன்சி காணாம போயிடும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது இந்த மாதிரி ஒரு செயல்படாத ஒரு அரசுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக அதே மாதிரி ஒரு நெருக்கடி வராதா? அதாவது மத்த கான்ஸ்டிடுவன்சியோட இப்ப விஜய்க்கு இருக்கிறது ஒரு ரசிகர் கான்ஸ்டிடுவன்சி. மத்த கான்ஸ்டிடுவன்சியை விட பொதுவாக பொது உடைமை கட்சியுடைய கான்ஸ்டிடுவன்சி வந்து அறிவார்ந்த சமுதாயம் அதிகமாக உள்ள ஒரு கான்ஸ்டிடுவன்சி. அதனால அவங்க எடுத்து சொன்னா அவங்க அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க, அல்லது எதிர்த்து வாதிட்டு கட்சியை தன் பக்கம் கொண்டு சேர்ப்பாங்க. ரெண்டுல ஒரு காரியத்தை அந்த கான்ஸ்டிடுவன்சி பண்ணும். அந்த 2 திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் சேர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்றதுல வேற ஏதேனும் செய்திகள் இருக்கா அப்படின்னு ஊடகங்கள் நேற்று விவாதங்கள் நடத்த தொடங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது புதிய செய்திகள் இருக்கா சார்? அதுல புது செய்தி இல்ல, விஜய்க்கு வந்து ஒரு வார்னிங், அவ்வளவுதான். கம்யூனிஸ்ட் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, அதுல சந்தேகமே இல்லை. நீங்கள் எதேச்சாதிகாரமாக நடந்து கொண்டதால் நாங்கள் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டோம். அதாவது விரோதி ஒளிந்து கொண்டு விரோதமாக செயல்படும் விரோதியை விட வெளியில் வந்து செயல்படும் விரோதியை எதிர்ப்பது எங்களுக்கு எளிது. உங்களை விட பிஜேபி வந்தா அவங்களை எதிர்த்து மக்கள் போராட்டத்தை நடத்துறது எங்களுக்கு எளிதா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஒரு காலகட்டத்துல. ஒரு காலகட்டத்துல. ஓகே சார். அதுக்கு பிறகு அதுல வேற புதிய செய்திகள்னா, இந்த சமூக நீதி மாநில உரிமை கொள்கையில கலைஞர் ஜெயலலிதா வழியை பின்பற்றுவோம் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. அதாவது பெரியார் அம்பேத்கர் வழிகாட்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பெரியார் அம்பேத்கர் காமராஜன் முதல்ல இருந்தாங்க வழிகாட்டும் தலைவர்களாக, அதுக்கு கொள்கை தலைவர்களாக. அதுக்கு பிறகு வழிகாட்டிகளாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, எல்லாரும் அண்ணா எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாம் வந்தாங்க. இப்போ கலைஞரும் அந்த பட்டியல சேர்ந்துட்டாரு. மாநில உரிமைகளுக்காக போராடுவது கலைஞரை போல போராடுவோம், ஜெயலலிதாவை போல போராடுவோம் அப்படின்னு சொல்றாரு ஆதவர்ஜுனா. இது ஒரு புதிய டெவலப்மெண்ட். எம்ஜிஆர் வெளியில போறாங்க. எம்ஜிஆர் ஒரு வார்த்தை சொன்னாரு, காமராஜன் தலைவர், அண்ணா என் வழிகாட்டினாரு. இல்ல எம்ஜிஆர் வழிகாட்டி ஜெயலலிதா வழிகாட்டி அப்படின்னு சொன்ன போது அதிமுக இருந்து ஆட்களை இழுத்தாங்க.
இப்போ கலைஞர் வழிகாட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கவனம் அந்த மாதிரி கவனம் வந்து இந்த பக்கம் திரும்பிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. திரும்பலாம், இந்த பக்கம் திரும்பலாம், திரும்பக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. அப்புறம் அங்க வந்து ராஜ்யசபால இந்த வந்தே மாதரம் அவமதிப்பை குற்றமாக்கும் மசோதா மாநிலங்களவையில நிறைவேறி இருக்குது. 3 ஆண்டுகள் வரை சிறை அப்படின்னு அந்த செய்தியில பார்க்க முடியுது சார். எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியும். நிச்சயமாக வாக்கெடுப்பு வெற்றியில் முடியும். இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. அதனால பத்திரிகைகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அறகுறையாத்த நியூஸ் சொல்றாங்க. வந்தே மாதரம் என்ற பாடலுக்கு காங்கிரஸோ எந்த கட்சியோ எதிரி கிடையாது. வந்தே மாதரம்ங்கிற பாடல் வந்து இப்ப உதாரணமா ஒரு சின்ன உதாரணம் சொல்றதுன்னா, கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து சோழர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார்னா அந்த கட்டுரையில வரலாற்று உண்மைகளை பத்தி மட்டும்தான் எழுதுவார். ஆனா ஒரு நாவல் புனைத்தார் என்றால் பொன்னியின் செல்வன்ல வந்து வரலாற்று இல்லாத கதாபாத்திரங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அழகான ஒரு கதையை அமைப்பார். அது இயல்பு. அவர் சொல்ற கதையில சொன்னதுதான் உண்மைன்னு பேசக்கூடாது. இதுதான் அடிப்படை. இவர் வந்து ஆனந்த மட்டுங்கிற நாவலை எழுதுறதுக்கு முன்னாடி பங்கிம் சந்திர சட்டோபாத்தியார் வந்து அந்த இன்னைக்கு இவங்க சொல்ற அந்த 5-6 ஸ்டான்ஸால முதல் 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் எழுதியிருந்தாரு. அதை மட்டும்தான் எழுதியிருந்தாரு. அடுத்து இந்த மாதிரி ஒரு கதை எழுதும் போது அந்த 2ஓட கூட நான் சேர்த்து அந்த கதைக்கு ஏற்ப, கதை களனுக்கு ஏற்ப, அதுல உள்ள ஒரு பாத்திரத்திற்கு ஏற்ப அவர் அதை ஃபுல்லா எழுதினாரு. இப்ப அதை பிடிச்சுக்கிட்டு அதுதான் வந்தே மாதரம் முழு பாடல்னு சொல்லும் பொழுது அது வந்து இவங்களுடைய இந்துக்கள் அல்லாத சில பேருடைய சென்டிமெண்ட் வந்து நிச்சயமா அஃபெக்ட் பண்ணுது. இதை பற்றி ஒரு பெரிய விவாதமே காங்கிரஸில் நடந்தது. டாகூர், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாருமே கலந்து ஆலோசிச்சு கடைசியில காங்கிரஸ் வந்து இந்த 2 ஸ்டான்ஸாவை மட்டும் எடுத்துக்கும். ஏன்னா அது வந்து செக்யூலரா இருக்கு, முதல்ல ஒரிஜினலா எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துக்கிறதுல காங்கிரஸுக்கோ யாருக்குமோ எந்த ஆட்சேபனையும் இல்லை. வந்தே மாதரம் என்ற சொல் சுதந்திர போராட்டத்தில் நம்மை உலுக்கி எழுப்பியதுங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகம் கிடையாது. ஏன் பாரதியார் வந்து பாடலையா, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ அப்படின்னு இதுல தன்னுடைய தாய்நாட்டை பத்தி அவர் பாடலையா, இந்தியா பத்தி அவர் பாடலையா? யாருக்குமே அந்த சொல் வந்து இது கிடையாது. இவங்க கொண்டு வர்றது அந்த சொல்லை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாட்டுல வந்து விஷ விதையை தூவ பாக்குறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அவங்க சொல்றதுல பெருமளவு உண்மை இருக்கு. இப்போ எப்படியும் மக்களவையிலையும் நிறைவேறிடுச்சு. அப்படின்னதுக்கு பிறகு பிரசிடென்ட்ட போயிடும், அது சட்டம் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த வந்தே மாதரம் தொடர்பாக கண்டிப்பாக எல்லா மாநிலங்களும் அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். அப்படித்தானா சார்? ஆமா. ஏன்னா நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டால் அது வந்து நாடு முழுமைக்கு பொருந்தும், நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போ திரும்ப எல்லா இடங்கள்லயும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அதற்குரிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். ஓகே. அது திரும்பவும் அது வந்து ரொம்ப அடிப்படையில உண்டான பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் ஆக அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது ஒரு சீசன்ல. அடுத்து வரக்கூடிய ஆட்சியில வரக்கூடியவங்க ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி தான் அதுவும் கண்டினியூ ஆகும். ஆக வேறு தேவையில்லை. அடுத்து வர்றவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்ததுன்னா வந்தே மாதரம் என்ற பாடல் தேசிய பாடலாக ஒலிக்கும். பங்கிம் சந்திரர் முதலில் ஏற்றி அந்த 2 ஸ்டான்ஸாக்கள் மட்டும்தான் மாத்தலாம் அப்படின்னு மாத்தலாம். அப்ப திரும்ப ஒரு ஹைபாத்தட்டிக்கலா சொல்லணும்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நிலை மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஆகுமா? ஆமா, 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி மாறுனா அதான் ஹைபாத்தட்டிக்கலா தான் சொல்றேன். இங்கே இன்று ஒரு விஐபியை சந்திச்சேன் சார். அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கருத்து சொன்னாரு. அதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு நிறைய செய்யலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் குவைட் அன்பார்ச்சுனேட், திமுகவும் காங்கிரஸும் பிரிந்து போனது. அதனால நேற்று பார்லிமெண்ட்ல நடந்த விஷயங்களும் சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரிசையாக பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாமலே அப்படியே நிக்குது அப்படின்னு சொன்னாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க அதை? நானும் அன்பார்ச்சுனேட் நினைக்கிறேன். ஆனா இந்த மிஸ்ஃபார்ச்சூனை கிரியேட் பண்ணது வந்து காங்கிரஸ். அதையும் மனசுல வச்சு பேசணும். ஏன் காங்கிரஸ் வந்து ஜென்டலாவே சொல்லியிருக்கலாம். இன்னைக்குள்ள இவர் முரசொலி மாறன் வந்து பார்லிமெண்ட்ல இருந்த பொழுது
வாஜ்பாய் கூட இருந்த இவங்க வந்து திமுக வந்து தேர்தல் வரும் பொழுது உங்களுடைய கூட்டணியிலிருந்து நாங்க பிரிஞ்சு போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து காங்கிரஸ் போய் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னது. அதாவது ஒரு பிஜேபி ஆட்சி சமயத்துல நல்ல நினைவு இருக்கு எனக்கு. அந்நேரம் வாஜ்பாய்ட்டு நேர சந்திச்சார் மாறன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பத்திரிகைலாம் செய்தி வந்தது அந்த காலத்துல. சார் அந்த ஒரே ஒரு தடவை தான் உள்ள போனாங்க அவங்களோட, அப்புறம் வெளியில வந்தாங்க. அது அந்த சமயத்துல மாறனுக்கு பிறகுதான் வெளியில வந்தாங்க. அப்ப வேற யாரோ ஆனா யாரோ இப்ப செய்தியில படிச்சது எனக்கு இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்நேரம் வந்து திமுக வந்து அவங்களை வந்து இந்த பாரு பட்டாக்கத்தி வச்சிருக்கேன்னு பேசல. அவங்க சொன்னது எங்களுடைய மாறி வரும் அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு உள்ள நிலைமையில எது எங்களுக்கு ப்ரொக்ரெசிவா தோணுதோ அவங்க கூட சேர வேண்டியது காலத்துடைய கட்டாயம். நாங்க அது மாதிரி போறோங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் போனாங்க. வெளிப்படும் சார் மாறன் வந்து இவருடைய கவர்மெண்ட்ல இருந்தார் ஒரு காலத்துல. பிபி சிங் கவர்மெண்ட்ல இருந்தார். பிபி சிங் கவர்மெண்ட்ல இருந்தார். ஆமா அந்த கவர்மெண்ட்ல இவங்களும் இருந்தாங்க, பிஜேபி இருந்தாங்க. சார் பிபி சிங் கவர்மெண்ட்ல வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுத்தாங்க, இவங்க இல்லையே. அப்ப இவங்க பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்தது வாஜ்பாய் பீரியட்ல. ஒரே ஆமா வாஜ்பாய் பீரியட்ல. வாஜ்பாய் தான் முதல் பிஜேபி பிஎம். ஆமா ரைட் ஐ அம் கன்ஃபியூஸ். நேரடியாக பிஜேபியினுடைய பிஎம். ஆமா ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டியது இருக்கு சார். அது கூட சொல்லக்கூடாது. பிஜேபியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டுடைய பிஎம். நாட்டினுடைய பிஎம். ஆமா. நேற்று ஒரு நண்பர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, நீங்க 2 பேரும் பேசுறீங்க, நீங்க 2 பேருமே சிரிச்சுக்கிறீங்க, எங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கும் அதை விளக்கி சொல்லிட்டு போறீங்க. அவருக்கு நம்ம பேசுறது நாமளா சிரிச்சுக்கிறோம் அப்படி அவனுக்கு விளங்கலன்னா கூட ஒரு உட்கார வச்சாலுமே அதே விளக்கமின்மையோடு தான் இருப்பாரு. ஆமா ஆமா அப்படிதான் இருக்க முடியும். சரி ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.